ஸ்நாக்கு இப்போ செய்ய போகிறேன். அதுக்கு நான் வந்து பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட 2 பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து கொரன்னு நம்ம மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கணும். இது ஸ்டஃபிங்காக. அதே மாதிரி ஒரு கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு கெட்டியாக நம்ம பூரி மாவு பதத்துக்கு நம்ம கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு இது 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்போ ஸ்டஃபிங் செய்ய போகிறேன். அதோட பட்டாணியை வந்து கொரன்னு அரைச்சி அதையும் சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெயை போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம வந்து இந்த அரைச்ச விழுதை வந்து எண்ணெயில் போட்டு வதக்க போகிறேன். பச்சை வாசனை போகணும்ல, அதனால எண்ணெயில் வதக்கணும். இந்த பட்டாணி பச்சை வாடை போகணும். அதோட மஞ்சத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். இந்த பச்சை வாசனை போகிற முடிய. அதோட மிளகாத்தூள், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கணும். பிறகு லாஸ்ட்டில் எலுமிச்சம்பழம் சாறை போட்டணும். ஆம்ச்சூர் பவுடர் இருந்தாலும் போடலாம். இப்போ எனக்கு எலுமிச்சம்பழம் சாறு தான் இருக்குது. போட்டுட்டு ஒரு பரட்டிட்டு இறக்கி வச்சு ஆற வச்சுக்கணும். அப்போ தான் பால்ஸ் பிடிச்சி உள்ளுக்கு வச்சு ஸ்டஃப் பண்ண முடியும். இது ஆறட்டும். அதுக்குள்ளே மாவு நமக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஆறட்டும். பட்டாணியும் அரைச்ச விழுதை வந்து ஸ்டஃப் பண்ணி அதை வந்து இப்படி மடிச்சிடணும் எல்லாத்தையும் சேர்த்து. இந்த பால் மாதிரி செஞ்சாச்சு. இப்போ எண்ணெயில் வறுத்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மைதா மாவை வந்து சிம்மில் வறுத்து எடுக்கணும். மேலே கீழே நல்லா ஈவான வெந்தால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளுக்கு இன்க்ரீடியன்ட் வந்து
டேஸ்டான உருளைக்கிழங்கு பட்டாணி ஸ்டஃபிங் சாப்பிட நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் இந்த மாதிரி ஸ்டஃப்ஸு இதாக விரும்பி இப்போ சாப்பிட்றாங்க. செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள். ஆனால் வேகணும், நல்லா வெந்தால் தான் சாப்பிட ருசியாக இருக்கும். கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சு கட் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது செஞ்சு காட்டிருப்பாங்க. ஸ்நாக்கு குழந்தைங்களுக்கு விருப்பமான இது சமோசா மாதிரி இருந்தால் அந்த மாதிரி திங்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து பட்டாணி உருளைக்கிழங்கும் ப்ரோட்டீன் சத்து மிகுந்த அதை வந்து அரைச்சிட்டு அதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி உருளைக்கிழங்கையும் ஸ்மாஷ் பண்ணி அந்த வந்து இது டீ டைமில் வந்து ஏதாச்சும் ஸ்நாக் சாப்பிட ஆசைப்படுவாங்க ஸ்கூல் விட்டவங்க. அதனால் நம்ம வந்து இந்த வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு அழகாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த பட்டாணியும் உருளைக்கிழங்கு வச்சு இந்த பொருளை வந்து செஞ்சுருக்கேன். இதை வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் குழந்தைங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் ஸ்டஃபிங் உள்ளுக்கு வச்சு நம்ம எண்ணெயில் பொறுத்து எடுத்தால் சூப்பராக இருக்கும். இது எண்ணெயே குடிக்காது, நல்லா டஃப்பாக இருக்கும், மேலே உள்ளுக்கு சாஃப்டாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.